டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போரின் இறுதிக்கட்டத்தின் போது இடம்பெற்ற யுத்தகால குற்றச்செயல்கள் மற்றும் மனித உரிமை மீறல் தொடர்பான நிபுணர் குழு அறிக்கையை மனித உரிமை கவுன்சிலுக்கு அனுப்ப ஐக்கிய நாடுகள் நிறுவனம் எடுத்த முடிவை அமெரிக்கா வரவேற்றிருக்கிறது. மத்திய மற்றும் தெற்காசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் ராபர்ட் ஓ பிளேக் தமது 3 நாள் பயணத்தை நிறைவு செய்யும் வேளையில் இலங்கை அரசாங்கம் அதற்கெதிரான நிபுணர் குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை கையாள வேண்டும் என வாஷிங்டன் விரும்பியது. ஆனால் தற்போது ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமை கவுன்சில் அமர்வில் நிபுணர் குழு அறிக்கையை சமர்ப்பிக்க ஐக்கிய நாடுகள் மன்றம் எடுத்த முடிவை வரவேற்பதாக கூறினார். தனுஷ்கோடி அருகே மீன்பிடிப்பதில் ஈடுபட்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கண்மூடித்தனமான தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர், மீனவர்களின் வலைகளை அறுத்து வீசினர். கடற்படையினரின் தாக்குதலை அடுத்து ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடியை நிறுத்தி அச்சத்துடன் கரை திரும்பினர். லிபியாவின் இடைக்கால தேசிய கவுன்சில் பானி வாலித் நகரை விரைவில் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் என்று இன்று அறிவித்தது. கர்னல் மோமர் கடாஃபியின் படையினர் வசமே பானி வாலித் நகர் தற்போது உள்ளது. கனரக ஆயுதங்கள் கிடைப்பதன் மூலம் அந்நகரை புதிய ஆட்சியாளருக்கு விசுவாசமான படையினர் கைப்பற்றி விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.